we will go into the Mental Health Care Act 2017. The Mental Health Care Act 2017 it is an act preceded by Mental Health Care Act 1987. இது சென்ட்ரல் கிரிமினல் ஆக்ட்ஸ், அதுல ஒரு போர்ஷனா இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017ல நிறைய செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. சுமார் 100 செக்ஷனுக்கு மேல இருக்கு, 16 சாப்டர் இருக்கு. பட் நமக்கு பழைய ஆக்ட் தான் நமக்கு ஆக்சுவலா மைண்டுக்கு வரும். ஏன்னா அதைத்தான் நம்ம ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட 20, 25, 30 வருஷமா அப்ளை பண்ணிருக்கோம். 1987 ஆக்ட். பட் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இந்த 2017 ஆக்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் சேர்க்கலாம், எப்படி எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணலாம். ஏன்னா பழைய ஆக்ட்ல சில விதமான ஆன்சர்ஸ் கிடைக்கல, இதுல அதெல்லாம் கெட் ஓவர் பண்ணியிருக்காங்க. மெயினா என்ன காரணம் இந்த ஆக்ட் வரதுக்கு அப்படின்னா, இந்த பிசிக்கல் டிசபிலிட்டி ஆக்ட், இந்த மென்டல் ஹெல்த் ஆக்ட்ல 16 சாப்டர்ஸ் இருக்குது, 126 செக்ஷன் இருக்கு. இத ரொம்ப குறைச்சலா கிவன் பீரியட் ஆஃப் டைம்ல படிக்கணும் அப்படின்னா நம்ம 4-5 ஹெட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்னென்ன ஹெட் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம டீல் பண்றதே மெயினா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம படிக்க போறோம். மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்ன, அதாவது அதோட உண்மையான பிரிவு சாப்டர் 2ல மென்டல் இல்னஸ்னா என்னங்கிறாங்க. ஏன்னா இது டோட்டலி மென்டல் இல்னஸை பொறுத்து. மென்டல் இல்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா அட்வான்ஸ் டிரெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அட்வான்ஸ் டிரெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இது 3 தான். மற்றபடி உங்களுக்கு ஆக்டுக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த புது டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த அட்வான்ஸ் டிரெக்டிவ் அப்படிங்கிற நியூ டேர்ம், நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற நியூ டேர்ம், இதெல்லாம் கண்டு நம்ம கன்ஃபியூஸே ஆக வேணாம். ஒண்ணுமே இல்லை. அட்வான்ஸ் டிரெக்டிவ் அப்படின்னா வில் இருக்கு இல்லையா, வில்லு மாதிரி ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த அட்வான்ஸ் டிரெக்டிவ். அவ்வளவு சிம்பிளா சொல்லணும்னா, வில்லுல நம்ம என்ன எழுதுவோம், நம்மளுடைய ஆசைகளையும் நமக்கு பின்னாடி சொத்துக்கள் எப்படி போகணும்னு எழுதுறதான் வில். கரெக்டா? இந்த அட்வான்ஸ் டிரெக்டிவ் அதே வார்த்தையை மாத்தி அட்வான்ஸ் டிரெக்டிவ்னா முன்னாடியே சொல்லி வைக்கிறாரு. அட்வான்ஸ் முன்னாடி, டைரக்டிவ் டைரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரு? இது என்ன ஆக்ட்? மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட். கரெக்டா? சோ மென்டல் இல்னஸை பொறுத்து, மென்டல் ஹெல்த்தை பொறுத்து இவர் ஏதாவது முன்னாடியே எழுதி வைக்கிறார். அதாவது ஒரு நல்ல சுய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு மென்டல் இல்னஸால் அஃபெக்ட் ஆகியிருந்தால் அவரே என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும், என்னை எப்படி பார்த்துக்கணும், என்ன மாதிரி மெடிக்கேஷன் தரணும், எனக்கு ஒரு நிர்பந்தம் வந்தால் அந்த நிர்பந்தத்தை எப்படி அட்டென்ட் பண்ணணும், டாக்டர் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு இவருடைய எண்ணங்களை எழுதி வைப்பதுதான் அட்வான்ஸ் டிரெக்டிவ். இது ஒரு போர்ஷன். அதே மாதிரி அடுத்த வார்த்தை சொல்லியிருந்தேன், நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதுவும் ஒண்ணும் இல்லை. இதே உயிர்ல நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட்டார் அப்படின்னு ஒருத்தர் எழுதுவோம் இல்லையா. அந்த எக்ஸிக்யூட்டார்ங்கிறவங்களை எதுக்காக போடுறோம்? ஆள் உயிருடன் இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறார். சரி, நம்ம போனதுக்கு அப்புறம் இவங்க செய்யறதுக்கு ஒரு ஹெல்ப்பர், ஒரு பவர் ஏஜென்ட் மாதிரி போடுறவர் தான் இந்த நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ். இவர் என்ன பண்ணுவாரு, அட்வான்ஸ் டிரெக்டிவ், அதாவது உயில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆவணமான அட்வான்ஸ் டிரெக்டிவ், அதுல சொல்லி வச்சிருவார். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் போது மிஸ்டர் எக்ஸ் இவர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன ரெப்ரசன்ட் பண்ணி
எனக்காக எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் இவர் வந்து இவரை நாமினேஷன், இவரை வந்து எல்லாத்துக்கும் அணுகவும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இது 2 கான்செப்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் எல்லா ஆக்ட்லையும் படிக்கிற மாதிரி யூஷுவல் திங்ஸ் தான். என்ன ரைட்ஸ், டியூட்டிஸ், கரெக்டா? இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட்ல என்ன ரைட்டை பத்தி படிக்க போறோம்? மென்டல் இல்னஸ்ல சஃபர் ஆனவங்களுக்கு என்னென்ன ரைட் இருக்கு, அந்த ரைட்ஸ். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, ஜெனரல் சிட்டிசனுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் ரைட். ஜெனரல் சிட்டிசன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் வந்து ப்ராமிஸ் பண்ணக்கூடிய சில ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட். அது வந்து இன்ஹரண்டா இருக்கக்கூடிய ரைட். ஸோ சிட்டிசன் cannot waive. அது மாதிரி ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ், மென்டல் இல்னஸ்ன்னு இருக்கிறவங்களுக்கு சில விதமான ரைட் இருக்கு. ஒன்றும் இல்லை, மென்டல் இல்னஸ்ல இருக்கிறவங்களை வந்து இந்த சொசைட்டில இருக்கிற சில பேர் வந்து சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ சரியா ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்கும் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். இவரை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான, சரி அவருக்கு சில பிரைவசி தேவைப்படும், தன்னை வந்து மென்டல் இல்னஸ் பர்சன் வெளியில காட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்னை பத்தி எல்லாரும் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு அவர் ஃபீல் பண்ணலாம். சில விதமான ரைட்ஸை வந்து இந்த சாப்டர்ல சொல்றாங்க. அதாவது சாப்டர் 5 இதுல சொல்றாங்க ரைட்ஸ். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆக்டை அடுத்ததா பிரிப்போம். ஒண்ணு வந்து மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கிறவர் வந்து, மென்டல் இல்னஸ் கண்டிஷன்ல இருக்கிறவர் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது அட்வான்ஸ் டைரக்டிவ், நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ரைட்டு, அவருக்கு இன்ஹரண்டா இருக்கிற ரைட். இது ஒரு பக்கம். இன்னொன்னு கவர்மெண்ட் பாடி என்னென்ன பண்ணுது, 2வது செக்மெண்ட். அப்ப என்னன்னா கவர்மெண்ட் ஒரு போர்டு வைக்குது, தட் இஸ் மென்டல் ஹெல்த் கேர் போர்டு, மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா சென்ட்ரல் மென்டல் ஹெல்த் கேர் அத்தாரிட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஸ்டேட் மென்டல் ஹெல்த் கேர் அத்தாரிட்டி அப்படின்னு. ஸோ 2 அத்தாரிட்டி இதில் ஃபங்க்ஷன் ஆகுது. சென்ட்ரல் மென்டல் ஹெல்த் கேர் அத்தாரிட்டி, ஸ்டேட் மென்டல் ஹெல்த் கேர் அத்தாரிட்டி. இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் எப்படி இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போ நம்ம வந்து காலேஜ் படிக்கிறவங்க இருக்காங்க, வெளியூர்ல இருந்து வந்து ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன் இருக்கு. இந்த பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன் இருந்தா என்ன பண்ணுது கவர்மெண்ட், அதுக்குன்னு சில ரூல்ஸ் போடும். லைசன்ஸ் வச்சுக்கோ, ஹைஜீன் டெவலப் பண்ணு, வந்து உமனா இருந்ததுன்னா சேஃப்டி முக்கியம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் சொல்ற மாதிரியே இந்த ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டிங்கிறது என்னன்னா மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கே ஒரு கேஸ் ஒன்று வந்தது. அதனால இது ஒரு மனப்பூர்வமா புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, டெல்லியில இருந்து ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கிரேட் இந்த சர்வீஸ் தான் அதெல்லாம், ஒரு வாலண்டரியா வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸா பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் அது. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒரு வீட்டில் ஒரு குழந்தையோ இல்லை ஓரளவுக்கு முதிர்ந்த மனிதர் ஒருத்தர் வந்து திடீர்னு மென்டல் டிசார்டர் ஆச்சுன்னா ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் ஆகுது. என்னன்னா, அவருக்கு அடுத்தது யாரு இது பண்றாங்க அப்படின்னு, அவருக்கு அடுத்தது யாரு வந்து ஃபாலோ பண்றது, யார் அவரை பார்த்துக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஸோ எல்லா அப்பா அம்மாக்களுமே அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆஸ்பிரிங்குக்கு ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் பண்ணணும்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ தே ஆல் கிரியேட்டட் அ ட்ரஸ்ட். ஒரு உயில் பிரகாரம் ஒரு ட்ரஸ்ட் எழுதி வைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு ட்ரஸ்ட்ல எங்கேயாவது கொண்டு போய் தனக்கு அப்புறம் ஒரு பையனையோ பொண்ணையோ விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கவர்ன் பண்றது தான் இந்த ஸ்டேட் மென்டல் ஹெல்த் கேர் அத்தாரிட்டி. அதுல ஒரு 10-11 செக்ஷன், 12 செக்ஷன் தராங்க. 33, 45 இருந்து 56 வரைக்கும். ஸோ இதை டீல் பண்றது தான் சாப்டர் 7. அடுத்தது ஃபினான்ஸ், ஆடிட், அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஒன்று, இந்த ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டியோடது சேம் அப்படியே படிக்கிறது தான் நமக்கு மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்களுக்கு லைசன்ஸ் எப்படி வாங்கணும், லைசன்ஸ் தரலன்னா நம்ம யூஷுவல் கோர்ஸ் என்ன, வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ரெமெடி, அப்பீல் எங்க போறது,
எந்த ஃபாரத்துக்கு அப்பீல் போறது அப்படிங்கிறது தான் இந்த மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல பார்க்க போறது. ரிவ்யூ போர்டு அப்படின்னு ஒன்று போடுறாங்க, மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டு அப்படின்னு. இவங்க என்னன்னா தே வில் சர்டிஃபை, தே வில் டேக் கேர். இந்த முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அட்வான்ஸ் டைரக்டிவ், நாமினேட்டர், இந்த இஷ்யூவெல்லாம் இவங்க டீல் பண்ணுவாங்க. ஐயோ நான் வந்து இந்த அட்வான்ஸ் டைரக்டிவே எழுதலை, யாரோ எழுதிட்டாங்க, நான் தான் எழுதின மாதிரி அப்படின்னா, தென் ஆல் தீஸ் திங்ஸ் வில் கோ டு த போர்டு. ஒரு டாக்டர் ஏதாவது வந்து இஷ்யூஸ் கிரியேட் ஆகுதுன்னா திஸ் ரிவ்யூ போர்டு வில் அட்ரஸ் தி இஷ்யூ. இது ஒரு போர்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 12. சாப்டர் 12ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்மிஷன், ட்ரீட்மெண்ட், டிஸ்சார்ஜ், இந்த 3 விஷயத்த சொல்றாங்க. அட்மிஷன், ட்ரீட்மெண்ட், டிஸ்சார்ஜ். அதாவது ஒரு மென்டல் ஹெல்த் இல்னஸ் உள்ளவரை அட்மிட் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர்ஸ், திடீர்னு ட்ரீட் பண்ணலாமா, இல்லை என்னென்ன இது ஃபாலோ பண்ணணும், அது ஒன்று. அட்மிஷன், இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட். அது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்னென்ன சிச்சுவேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். இதுதான் சார். மற்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட், இது வந்து லாஸ்ட் செக்மெண்ட் என்ன சொல்றாங்க, அஃபென்சஸ், பெனாலிட்டிஸு, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அதர் ஏஜென்சிஸ் எல்லாம் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து எந்தெந்த விதமா இந்த விஷயத்தை ப்ரமோட் பண்ணணும். லைக் இப்போ சூசைடல் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஸ்னேகா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஃபோன் பண்ணி நம்ம சொல்ல அவங்க ஆறுதல் வார்த்தை பேசுவாங்க. ஐயோ நீங்க சூசைட் பண்ணிக்காதீங்க, இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த கவர்மெண்ட் வில் ப்ரமோட் இட். அதை பற்றிய ஒரு சில செக்மெண்ட். நோ இப்போ இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்டுக்குள்ள கொஞ்சம் டீப்பா டெவலப் பண்ணிட்டு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆஸ் ஐ செட், இந்த ஆக்டை நம்ம படிக்கும் பொழுது ஒரே விஷயத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா மென்டல் ஹெல்த் கேர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த ஆக்ட் என்னன்னா ஹெல்த் கேருக்கு மட்டுமே உண்டான ஆக்ட். அப்ப அட்வான்ஸ் டைரக்டிவ்ங்கிறது என்ன, அட்வான்ஸ் டைரக்டிவ் அதாவது உயிரை போல இருக்கக்கூடிய ஒரு ஆவணம் எதுக்காக எழுதப்பட வேண்டும் என்றால் மென்டல் ஹெல்த் டிசார்டர் அதுல சஃபர் ஆறவங்களுக்கு அந்த இஷ்யூக்கு மட்டும்தான் எழுதணும். அதுல சொத்து பத்தி எல்லாம் எழுதினா that will not, அது இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ this is a directive given only to take care of himself in a particular way regarding mental health. இதுதான் விஷயம். சரி, இதுல இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஒரு சின்ன இது சொல்லிடுறோம். அதாவது மென்டல் ஹெல்த் கேரும் சர்வீஸையும் எப்படி ப்ரொவைடு பண்ணணும், அதுதான் இது. 2 பாயிண்ட் தான் சொல்லுது இந்த ஆக்ட். மென்டல் ஹெல்த் கேரையும் சர்வீசஸையும் எப்படி ப்ரொவைட் பண்ணணும். 2, ஹவு டு ப்ரமோட் அண்ட் ஃபுல்ஃபில் த ரைட் ஆஃப் பர்சன்ஸ். அவங்களுக்குன்னு சில ரைட்ஸை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம். இது 2 தான் இந்த ஆக்டினுடைய சாராம்சம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மென்டல் ஹெல்த்னா என்ன, மென்டல் இல்னஸ்னா என்ன. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சராசரியா ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஆளே நிலை தடுமாறும் பொழுது மென்டல் இல்னஸ்ல போய் மாட்டிக்கிறாரு. இப்ப நம்மளே எடுத்துக்கங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருப்போம், ஒண்ணுமே பண்ண முடியாது, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்போம். தட் இஸ் ஆல்சோ எ மென்டல் இல்னஸ். அது கண்டினியூடு ரேஞ்சில் இருந்ததுன்னா அது மென்டல் இல்னஸா போயிடும். இன்ஃபேக்ட் நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா 300 மில்லியன் பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் திஸ் டிப்ரெஷன். ஏதோ பிரச்சனையை அசை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது வேர்ல்டோட பாப்புலேஷன் 4.4% வேர்ல்டோட பாப்புலேஷன்ல இருக்கிறவங்க பூரா இந்த மாதிரியான மன அமைதி இழந்து இருக்காங்க. செகண்ட்லி, நாளைக்கு இன் டேஸ் டு கம், டிகேட்ஸ் டு கம் பார்த்தாங்கன்னா 1/3 ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் இந்த பிரச்சனையில மாட்டோம்னு ஹூ தெரிவிக்குது. அப்போ பாருங்க, ஏன்னா ஒரு உலகத்துல வந்து எடுத்துட்டோம்னா யூனிவர்ஸ்ல வந்து கடல் அளவு, அதோட பாதி அத்தனை பாப்புலேஷன்ல இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட அஃபெக்ட் ஆறாங்க. எப்படி அஃபெக்ட் ஆறதுன்னா ஸ்ட்ரெஸ் லெவல். இதுக்கு தான் நம்ம டாக்டர்கிட்ட போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டெல்லாம் இருப்போம். ஸோ அப்போ பாருங்க, நான் நாளைக்கு இந்த பிரச்சனை டெவலப் ஆக என்ன மாதிரி அடுத்த ஆக்டிவிட்டிஸ் டெவலப் ஆகும்னா, we need more number of psychiatrists, psychologists, psychiatrists தேவைப்படுது. அதாவது
சைக்கியாட்ரிஸ்டுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? சைக்காலஜிஸ்ட் வந்து நம்மளுடைய மனதின் தன்மையை வச்சு நம்மளை டீல் பண்றவர். சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்றாருன்னா கிளினிக்கலா டீல் பண்றவர், அதாவது மருந்து கொடுத்து டீல் பண்றவர் சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ இப்ப சைக்கியாட்ரிஸ்ட் அத்தனை பேர் படிக்க வேண்டிய ஆப்ஷன் வந்துருது. ஸ்கோப் டெவலப் ஆயிடும் போல் இருக்கு. பாருங்க, நமக்கு ஐடி ஃபீல்டுனா ஸ்கோப்னு சொல்லலாம், இதுக்கெல்லாம் நம்ம ஸ்கோப்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் ஒரு நிர்பந்தத்திலையும் இருக்கு. அதாவது என்னன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவ்வளவு கம்மியாகுது அப்படிங்கிறதா ரொம்ப 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 ஸ்ட்ரைக்கிங் ப்ராப்ளம் இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல சொல்றாங்க. அதாவது இதனுடைய பிரையாம்பிள்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு நிர்பந்தம் தான் நம்ம இந்த மாதிரியான ஆக்ட் எல்லாம் நம்ம படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அதாவது அப்ப மென்டல் இல்னஸ்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஒரு பிரீஃபா பார்த்துருவோம். அதாவது மென்டல் இல்னஸ்ங்கிறது வந்து ஒரு பிராட் ரேஞ்சா தான் அதை நீங்க பிரிக்க முடியும். இதுதான் மென்டல் இல்னஸ்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா பாருங்க, ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன், அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் மென்டல் இல்னஸா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஒண்ணு இல்ல, மென்டல் டிப்ரெஷன் இது மென்டல் இல்னஸ். சரி, மென்டல் டிப்ரெஷன் என்ன? மனசோர்வு. மனசோர்வு அடைஞ்சாலே மென்டல் இல்னஸ்க்குள்ள கேட்டகரிக்குள்ள வந்துடும். கிளினிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. கிளினிக்கல் டிப்ரெஷன்னா என்ன? ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத இருக்கிறது லைஃப்ல. அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாம டெய்லி காதல் தோல்வி, அப்படியே தாடி வளர்த்த ஆரம்பிச்சிருவார், நொந்து போடுவார், இனிமே எனக்கு என்ன வாழ்க்கையில, சில விதமான இழப்புகள், பிசினஸ் லாஸ். பட் ரொம்ப 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 அட்டாச் ஆன ஒரு பொருள் கையை விட்டு போறது. பட் இது என்ன ஆகுன்னா ஒரு நாள் லாஸ், 2 நாள் லாஸ், அப்படி நொந்து நூலா போறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுதான் இந்த கிளினிக்கல் டிப்ரெஷன். ஸோ அவரால் எதையுமே திங்க் பண்ண முடியும். லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரிதிங். எதுலையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத, என்னையா இது இருந்தாலும் எதை பார்த்தாலும் வானத்தை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு ஒன்றும் அட்டாச்மெண்ட் இல்லாதையே இருக்கு, துறவி மாதிரி. ஸோ திஸ் இஸ் கிளினிக்கல் டிப்ரெஷன். இன்னொன்று, ஆஸ் அ லாயர் நம்ம பார்க்கறதுனா ஸ்கிசோஃப்ரெனியா. ஸ்கிசோஃப்ரெனியா ஃபேமிலி கோர்ட் மேட்டர்ல பார்த்தோம்னா ஏகப்பட்ட கேஸ் இது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கிசோஃப்ரெனியாக்கு எண்ணமும் செயலும் மாறுபட்டு இருக்கிறது. நினைப்பாங்க, ஒண்ணு செய்வாங்க. சாதாரண இருப்பாங்க, கோவப்படுவாங்க. அது மனதளவில் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு. உடம்புல ஏற்படக்கூடிய கோளாறு, கையில அடிபட்டுருச்சு, வளைஞ்சிருது, காலில் அடிபட்டுருது, நொண்டி நடக்கிறோம். மனசுல அடிபடும் பொழுது கோபமா வெளிப்படும். அடுத்தது பாருங்க, பைபோலார் டிசார்டர். ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க, பயங்கரமா மாறிடுவாங்க, அந்நியன் மாதிரி ஆயிடும். ஒரு சைடு பார்த்தா எப்படி இருப்பாரு, இன்னொரு சைடு அப்படி இருப்பாரு. ஸோ பைபோலார் டிசார்டர், அதாவது 2 விதமான மூட் ஸ்விங்ஸ். ஒரு ஹை லெவல் மூட் ஸ்விங், இன்னொன்னு லோ லெவல் மூட் ஸ்விங். இதெல்லாமும் மென்டல் டிசார்டர்ல தான் வருது. பேனிக் டிசார்டர், இந்த தெனாலிங்கிற சினிமால கமலஹாசன் நடிப்பாரு. பேனிக் டிசார்டர், எதை எடுத்தாலும் பயம். பேனிக் டிசார்டர், ஐயோ இவர் ஏமாத்திடுவாரோ, ஐயோ அவன் கூட்டிட்டு போய் அடிச்சிடுவானோ, ஐயோ இவன் பணத்தை பிடிங்கிட்டு விட்டுருவானோ, ஐயோ இவனை நம்பலாமா, எதை எடு பயம். என்னையா எதை எடுத்தாலும் சந்தேக பிராணின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் தட் இஸ் கால்ட் ஆன்சைட்டி டிசார்டர். ஃபீலிங் ஒரி, ஃபியர், அதெல்லாம் வந்து நம்மளோட டெய்லி லைஃபை எப்போ பார்த்தாலும் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நார்மல் சைக்கலாஜிக்கல் திங்கிங்கை டிஸ்டர்ப் பண்றது தான் இந்த மாதிரி இஷ்யூஸ். ஸோ இது எல்லாமே கலெக்டிவா வரக்கூடிய ஒரு விஷயம்தான் மென்டல் டிசார்டர்ங்கிறாங்க. ஜெனரலா ஐக்யூ லெவல் 70 கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மென்டல் டிசார்டர் உண்டு. அதாவது திங்க் பண்ண முடியாது, டக்குன்னு திங்க் பண்ண முடியாது. நோ, இந்த ஆக்ட் என்ன பண்ணுது? இந்த ஆக்ட் வந்து இட் ரெகக்னைசஸ் தோஸ் பர்சன் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் இல்னஸ். அப்பா இந்த மாதிரி பிரச்சனை இவருக்கு இருக்கு, எஸ், ஹவு ஷல் வி ஹெல்ப் ஹிம் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ண ஆக்ட் தான் இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட்னு மாத்தினாங்க. இட்ஸ் அ கேர் ஆக்ட், இட்ஸ் அ ஹெல்த் கேர் ஆக்ட். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, பிசிக்கல் ஹெல்த்து கண்ணில் பார்த்துருவோம், நல்லா ஏகதேசமா நடப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட சுகர் இருக்கும்.
ஆள் பார்த்தா ஜம்முன்னு இருப்பாரு, கடைசியில் ஆனா என்னப்பா 4 மாடி உன்னால் ஏற முடியல அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேபி பிகாஸ் ஆஃப் டிப்ரெஷன் people sink in their life. They cannot take their own decision. That is mental illness. That is whom we call them as mentally ill person. சரி, இன்னும் சில மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபீல் பண்ணுவாங்க, ஷேமா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பிரதர் இன்னொரு பிரதரோட போறாரு, அவரை வெளியில கூட்டிட்டு போக முடியாது, ஒரு ரிசப்ஷன் ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை டீல் பண்றது தான் இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட். அதாவது என்னன்னா, அவருடைய ரைட்டை நம்ம ஸ்பாயில் பண்றோம். அவர் நார்மலா இருப்பாரு, பட் அவரை வேணும்னு நம்ம ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறது, சங்கிலியில பிணைச்சு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் இந்த ஆக்ட். ஓகேவா? இதை நான் ஏன் இவ்வளவு விலாவரியா சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் கூட மென்டல் இல்னஸ்குள்ள வந்துருதுன்னு சொல்றதுக்காக தான். அதுதான் ஒரே ஒரு. நோ நம்ம ஆக்டுக்குள்ள போயிடலாம். இதுல 3 விஷயம் சார் பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, மென்டல் ஹெல்த் ரூல்ஸ், அதாவது பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ் அவங்கள கவர்ன் பண்ணக்கூடிய ரூல். அப்புறம் MHCR, அதாவது மென்டல் ஹெல்த் கேர் ரிவ்யூ போர்டு, அது ஸ்டேட் மென்டல் ஹெல்த் கேர் அத்தாரிட்டி, இதெல்லாம் தான் நம்ம பண்ணோம். ஓகேவா? நவ் நம்ம சப்ஜெக்ட் உள்ள இப்போ போயிடும். சரி, ஆஸ் அ லாயர் வாட் வி ஷுட் நோ. செக்ஷன் 3 deals with mental illness, right? So whoever wanted to note can note it down. Mental illness அப்படிங்கிறது என்னன்னா, determination of mental illness அப்படின்னு சொல்றாங்க. How to determine, how you can find it out, அதுதான் செக்ஷன் 3ல சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மென்டல் இல்னஸ்னா என்னன்னா, சப்ஸ்டான்ஷியல் டிசார்டர் ஆஃப் திங்கிங். இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க, சப்ஸ்டான்ஷியல் டிசார்டர் ஆஃப் திங்கிங். அதாவது டிசார்டர் ஆஃப் திங்கிங் வேற, சப்ஸ்டான்ஷியல் மேஜரா அவரால் சரியாவே திங்க் பண்ண முடியல. இயற்கையா நம்ம திங்க் பண்ணி தவறா திங்க் பண்ணியிருப்போம், அது வேற விஷயம். சப்ஸ்டான்ஷியலா அவரோட லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் பண்ற மாதிரியான டிசார்டர் இருந்ததுன்னா தென் இட் பிகம்ஸ் மென்டல் இல்னஸ். பட் எப்படி அவங்க என்ன எக்ஸப்ஷன் சொல்றாங்கன்னா, சில விதமான எக்ஸப்ஷன் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விதமான எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதை வச்சு நம்மள மென்டல் இல்னஸ்னு சொல்ல முடியாது. லைக் புவர் பீப்புளா இருப்பாங்க, ஒரு பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்ல இருப்பாங்க, இப்போ ஒரு பர்டிகுலர் சங்கத்தில் இருக்காங்க, இங்க எல்லாமே பைத்தியக்காரன் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் சங்கம் இருக்குதுன்னா அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி இதனால இவன் பைத்தியக்காரன், இவன் இந்த அசோசியேஷன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான கிளாசிபிகேஷன் கொண்டு வர முடியாது. That is what Act specifically says. So no, you can judge a person, determine a person with mental illness only on certain standards. என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு தான் இல்னஸை கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய யூ கேனாட் டிட்டர்மைன் வாட் எக்ஸப்ஷன்ஸ். பொலிட்டிக்கலாவோ எக்கனாமிக்காவோ சோசியல் ஸ்டேட்டஸை வச்சோ மென்டல் இல்னஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மாரல், கல்ச்சுரல், ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இதை வச்சு மென்டல் இல்னஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. அதாவது பாயிண்ட் நம்பர் 1 செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க, பாயிண்ட் பாருங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இட் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை நேஷனல் ஆர் இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தா மென்டல் இல்னஸை டிட்டர்மைன் பண்ணலாம். எஸ், மெடிக்கலி இவருக்கு அதாவது சயின்டிபிக்கா இவருக்கு திங்கிங் டிசார்டர் இருக்கு, இதுதான். பட் நாட் எக்ஸப்ஷன். என்ன, யூ கேனாட் டிட்டர்மைன் மென்டல் இல்னஸ் பை பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல் ஸ்டேட்டஸ் ஆர் மாரல், கல்ச்சுரல், ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். இதை வச்சு பண்ணக்கூடாது. அடுத்தது இன்னொன்னு, ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை வச்சு அவரை மென்டல் இல்னஸ்னு சொல்ல முடியாது. என்னைக்கோ ஒரு இதா இருந்திருப்பாரு, டிஸ்டர்ப்டா இருப்பாரு, அதை வச்சு இவர் அன்னைக்கே பைத்தியம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து யூ கேனாட் டூ இட். அதாவது இந்த சிபிசியில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5 கான்செப்ட் இருக்கும். நீங்கள் திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் கோர்ட்டுக்கு வந்துருக்க மாட்டோம், எக்ஸ்பார்ட்டி பண்ணியிருப்பாரு ஜட்ஜு. சரி, எக்ஸ்பார்ட்டி ஆகிப்போச்சு, செட் அசைட் பண்ணுறோம், ரைட். அடுத்த தடவை திருப்பியும் நம்ம ஆளு வந்திருக்க மாட்டார், திருப்பியும் எக்ஸ்பார்ட்டி எழுதி திருப்பி பெட்டிஷன் போடுறோம். ஸோ வாட் தி கோர்ட் சேஸ், அந்த சமயத்தில் வரலாம் அந்த ரீசனை பார்த்து பதில் சொல்லுங்க,
அந்த ரீசனை பார்த்து whether you allow the application or dismiss the application, not on the previous situation. அதே மாதிரி தான் இது. ஸோ நாட் பை பாஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் we cannot judge a person by mental illness. ஸோ இதுதான் சார். இதுல என்ன சொல்றாங்க, டெஃபினேஷன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதுல ஒரு 4 லைன் சொல்றேன் பாருங்க. அதாவது வாட் தே சே இஸ் டெஃபினேஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ்னா சப்ஸ்டான்ஷியல் டிசார்டர் ஆஃப் திங்கிங், 1 மூடு, பர்செப்ஷன், ஓரியன்டேஷன், மெமரி இம்பேரிங் ஜட்ஜ்மெண்ட். அதாவது எபிலிட்டி, லாஸ் ஆஃப் எபிலிட்டி டு மீட் ஆர்டினரி டிமாண்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவரால் எடுக்க முடியல, சுய சிந்தனை இல்லை, எனக்கு எதுவுமே கேட்காது, எனக்கு எதுவுமே திங்கே பண்ண முடியல, எனக்கு எதையுமே எனக்கு கேட்காதப்பா, நான் அப்படியே நொடிஞ்சு போயிருக்கேன். ஸோ ஹி டஸ் நாட் திங்க். ஸோ தென் இட் கம்ஸ் அண்டர் மென்டல் இல்னஸ். சரி, கண்டினியூடு ஆல்கோஹால் அண்ட் ட்ரக் நீங்க வச்சுக்கோங்க பார்க்கலாம். நம்ம இந்த சினிமாவில் காமிக்கிறாங்களே, பாப்பா தான் தனியாக போட்டு படுத்து கிடப்பாரு. ஸோ இவர் என்ன, மென்டல் இல்னஸ் தான். பிகாஸ் ஆஃப் கண்டினியூட் யூசேஜ் ஆஃப் ஆல்கோஹால், ட்ரக்ஸு, இந்த ஊசியெல்லாம் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா, அதுலலாம் இது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு டோட்டாலிட்டி ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸை பார்த்து தான் மென்டல் இல்னஸ்ங்கிறத செக்ஷன் 3லையும் 2S டிட்டர்மைன் பண்ண முடியும் ஒழிய நாட் இன் அதர் கெப்பாசிட்டிஸ். ஓகே, ரைட், சரி. இதுதான் நம்ம பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், த டெஃபினேஷன் போர்ஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி டு மேக் டிசிஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. கெப்பாசிட்டி டு மேக் ட்ரீட்மெண்ட் டிசிஷன்ஸ், செக்ஷன் 4. ட்ரீட்மெண்ட் டிசிஷன்ஸை எப்படி எடுக்க போறாரு இங்க பாருங்க. இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது நம்ம செக்ஷன் 3ல பார்த்தோம்னா அவரால் திங்க் பண்ண முடியல, மூடு ஸ்விங் இருக்கு, பர்செப்ஷன் இருக்கு, ஓரியன்டேஷன் பயங்கரமா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா 4ல என்ன சொல்றாங்க, அப்படியே வேற இன்னொரு விதமா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அவர் அப்படி இருக்கலாம், ஆனா உடனே அந்த ஆளுக்கு ஒண்ணுமே திங்க் பண்ண முடியாதுன்னு நினைச்சிடக்கூடாது. என்ன சொல்றாங்க, he is deemed to understand the treatment, deeming provision section 4 is deemed to understand his treatment. அவருக்கு இந்த மாதிரி மருந்து கொடுக்குறாங்க, காத்தால 1, மத்தியானம் 1, ராத்திரி 1, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த மாதிரியான இருந்தா is deemed to have the understanding of the treatment. அப்படித்தான் நீங்க அவர் அப்ரோச் பண்ணணும். unless and otherwise it is very very clear that he is not in a capacity, he is not in a situation to comprehend. அதாவது அவரால் தன்னை பார்த்துக்க கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் அப்படி திங்க் பண்ண முடியும். மற்றபடி you must have to deem that he is physically fit. ஏன்னா அதுக்கு அடுத்த வர செக்ஷன் 5ல அட்வான்ஸ் டைரக்டிவ். இப்ப ஒண்ணுமே இல்லாத ஆள் உயிர் எழுத முடியுமா? ஒண்ணுமே இல்லாத ஆளு அட்வான்ஸ் டைரக்ஷன்ஸ் எழுத முடியுமா? அதுக்கு தான் நம்ம சொல்றோம். ஸோ அதாவது நம்ம ஒருத்தரை பார்த்துக்கிறோம் சார் மென்டலி இல் பர்சனை, ஆனா அந்த மென்டலி இல் பர்சன் வந்து அவருடைய கெஸ்டர்ஸ்னாலேயோ அவர் சொல்ற வார்த்தைகள்னாலேயோ சில விஷயத்தை அவர் சொல்றாருன்னா அதை நம்ம ஏத்துக்கணும். ஆனா அவரோட டிசிஷன் தப்பா இருக்கலாம், புரியுதுங்களா? அதாவது அவரோட டிசிஷன் தப்பா இருக்கலாம்னு நான் என்ன கான்டெக்ட்ல சொல்றேன்னா, நம்ம அவர் டிசிஷன் தப்பா எடுக்கிறாருன்னு நம்ம நினைப்போம். என்ன இவர் இப்படி சொல்றாரு, இந்த மருந்து. ஸோ he knows, he feels we must give him a right of audience-ங்கிறது தான் இந்த செக்ஷனுடைய தாற்பயம் 4. அதாவது என்னன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் சார், we cannot presume that he cannot decide. அவ்வளவுதான் சார். he is also a human being, he is capable of deciding his own treatment. அதுதான் இந்த நவ் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆக்டுக்காக போறது என்னன்னா அட்வான்ஸ் டைரக்டிவ். நான் சொன்னேன் இல்லையா, உயில் மாதிரி, அந்த மாதிரி விஷயம் தான் இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ். இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஹெல்த் கண்டிஷனுக்காகவே எழுதக்கூடிய ஒரு ஆவணம். அதுக்கு மட்டும்தான் இந்த ஆவணத்தை நீங்க ட்ரீட் பண்ண முடியும். சும்மா மற்றதுக்கெல்லாம் கணக்குல எழுத முடியாது. இது வந்து செக்ஷன் 5ல இருந்து 13 வரைக்கும் இந்த அட்வான்ஸ் டைரக்டிவ்னு சாப்டர் 3ல சொல்றாங்க. இதுல என்ன சார் சொல்ல போறாங்க பெருசா? அட்வான்ஸ் டைரக்டிவ்னா என்ன, அதான் நம்ம உயில் மாதிரின்னு நம்ம பார்த்தோம். எப்படி எழுதணும்? ஒன்றும் இல்லை, வெறும் பேப்பர்ல எழுதணும், சிம்பிள். சரி, இதை என்ன பண்ணணும்? மெடிக்கல் போர்டுக்கு கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல இது போட்டு வச்சுக்குவாங்க. ஏன்னா சப்போஸ் இது எதுக்காக பண்றாங்கன்னா, இப்ப திடீர்னு அந்த இவருக்கு வந்து உடம்பு இல்லாத போயிடுது. இப்ப டாக்டர் அவர் பாக்குறாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, இவரு ஒரு மாதிரி இருக்காரு,
இவர் என்ன ட்ரீட் பண்றதுன்னே தெரியாது டாக்டருக்கு. டக்குன்னு பார்த்தா என்ன பண்ண முடியும்? இது ஆன்லைன்ல இருந்தா இவர் டக்குன்னு இவர் போய் அசஸ் பண்ணி, ஓ நம்மளுக்கு இதுதான் பிரச்சனை, திஸ் இஸ் ஹவு வி ஹேவ் டு டூ இட், இவரே எழுதி வச்சிருக்காரு. ஸோ அது அந்த லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுல இவன் எமர்ஜென்சியா இருந்ததுன்னா டாக்டர் கேன் டேக் ஹிஸ் ஓன் டெசிஷன். ஸோ இவருக்கு என்னங்கிற பிரச்சனையை டீல் பண்றதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்டர்ல எல்லாம் அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. எந்த டாக்டர் அட்டன் பண்றாரோ டக்குன்னு அடிச்சு கம்ப்யூட்டர்ல அடிச்சு பார்த்து நம்ம ஆளுக்கு தான் பிரச்சனைன்னு ட்ரீட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி திங். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அதையும் ஆன்லைன்ல பண்ணிடுவாங்க. அதைத்தான் நம்ம இந்த செக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்ப டாக்டருக்கு என்ன ஒரு கடமை இருக்கு? இந்த அட்வான்ஸ் டைரக்டிவை ஃபாலோ பண்ற கடமை இருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ பண்ற கடமை இருக்கு. அஃப்கோர்ஸ் ஹி கேன் வேரி வித் தி ரெஃபரன்ஸ் டு தி போர்டு. போர்டுல சொல்லி இல்லைங்க இவர் சொல்றது வந்து இவருடைய ஹெல்த் கண்டிஷன் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இவர் இப்ப இருக்கிற நிலைமைக்கு இவர் சொல்ற ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியாது, மெடிக்கலா இதைத்தான் பண்ண முடியும் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணலாம். கரெக்டுங்களா? நம்ம ஒண்ணும் இல்லை, ஒரு உடம்பு சரியில்லைன்னா சாரிடான் சாட்டா தான் நமக்கு நம்ம உடம்பு கேட்கும்னு வச்சுக்கோங்க. மற்ற மாத்திரை சாட்டா அலர்ஜி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அஸ்யூமிங். அப்ப நமக்கு நம்மளதானே தெரியும், எனக்கு இந்த மருந்து தான் வேணும், எனக்கு இந்த மருந்து தான் சூட் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரிதான். ஸோ இவருக்கு எது சூட் ஆகுதோ அதை டாக்டர் கொடுக்க போறாரு. பாயிண்ட் நம்பர் 1. சப்போஸ் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமானதா டாக்டரே ஹி வில் டேக் டெசிஷன். இதுதான் நம்ம இந்த அட்வான்ஸ் டைரக்டர்ல இது பண்ணணும். அதே மாதிரி உயிரை எப்படி எழுதுறது, மாத்தி எழுதுறது, மாடிஃபை பண்றது, கேன்சல் பண்றது, இது எல்லாமே அட்வான்ஸ் டைரக்டிவ்ஸையும் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம், மாத்தி எழுதலாம், எல்லாமே பண்ணலாம். அதுதான் இந்த செக்ஷன். ஆனா சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்ப சட்டப்பூர்வமா என்னன்னு பார்ப்போம். முதல்ல அட்வான்ஸ் டைரக்டிவ்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப ஆஸ் அ லாயர் நம்ம என்ன பார்க்கணும்? அதாவது a minor, can he write an advance directive? Yes or no? என்ன சொல்றீங்க? Any idea? A minor cannot write an advance directive. ஏன்னா அவர் மைனர். ஓகே, ஜெனரலா a person can write an advance directive. எப்படி இருக்கலாம்? It can be in a writing. ஏதோ ஒரு பேப்பர்ல படி எழுதலாம். இது நத்திங் பட் a wish of a person as to how he must be treated or cared for his mental illness. அதே சமயம் இன்னொன்னு, அது எப்படி ஒரு பாசிட்டிவ் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ், how he must not be treated, அதையும் சொல்லணும். அதே ஆவணத்துல அவர் என்ன பண்ணலாம்னா, he can appoint a representative. எனக்கு ஒரு பிரச்சனைனா மிஸ்டர் சோ அண்ட் சோ, அவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் இங்க சட்டத்துல என்ன சொல்றாங்க, நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற. நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ நான் தான் சொன்னேன், நான் இந்த அது வந்து இந்த ஆன்லைன் ரெஜிஸ்டர் எல்லாம் செக்ஷன் 7 பார்த்தோம்னா ஆன்லைன் ரெஜிஸ்டர் என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இன்னும் ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, liability of the doctor. சரி, அட்வான்ஸ் டைரக்டிவ்ல என்ன சொல்லியிருக்காரோ அதை டாக்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ரைட்டு, அந்த மருந்து தான் கொடுக்குறாரு, நம்மளுக்கு இன்னும் பிரச்சனையாகி போச்சு. தென் டாக்டர் இஸ் ப்ரொடெக்டட். இம்யூனிட்டி, வக்கீலுக்கு இம்யூனிட்டி மாதிரி டாக்டருக்கு இம்யூனிட்டி. ஒன்றும் இல்லை, கொரோனாக்கு உடம்புல கொரோனாக்கு இம்யூனிட்டி, சில பேருக்கு கொரோனா வரதே இல்லை. அந்த மாதிரி இம்யூனிட்டி, ப்ரொடெக்ஷன், ஷீல்டு, அதுதான் செக்ஷன் 13ல சொல்றாங்க. அதாவது அவருக்கு இந்த ஆவணத்தை பேஸ் பண்ணி அவர் ஏதாவது பண்ணி பொஸ்குன்னு தப்பா போச்சுன்னா அவரை பிடிச்சி கிடிச்சு ஒன்றும் பண்ணக்கூடாது. ஸோ நோ மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். ஸோ ஹி cannot be held responsible for unforeseen consequences. So as a vakil, we can always advise the doctor, இல்லப்பா உனக்கு 13 கீழே ப்ரொடெக்ஷன் இருக்குது, பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இன்னொரு பிரச்சனையை நீங்க பாருங்க, ஒரு மென்டல் இல் ஹெல்த் பர்சனை கூட்டிட்டு வராங்க, அட்வான்ஸ் டைரக்டிவ் எழுதி வச்சிருக்காரு, ஆனா அவர் வந்து ரிவ்யூ போர்டில் தரல, அதை ஆன்லைன் ரிஜிஸ்டர்ல போடல, நேராக கூப்பிட்டு வராங்க,
ரொம்ப பிரச்சனை பெருசா போச்சு, உடனே டாக்டர் பாக்குறாரு, ரைட்டு நம்மளால ஒன்றும் பேசல, ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிடுறாரு. இவர் நல்லா எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு என்ன இப்படி ட்ரீட் பண்ணீங்க, நான் தான் அட்வான்ஸ் டைரக்டிவ் எழுதி வச்சிருக்கேனே, அதை பார்த்து பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா, எங்க சார் காப்பி கொடுத்தா தானேங்க பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னா, then also he is protected. See, if a copy is not given to the doctor, நான் டாக்டர் சொன்னா அவங்களை வந்து மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ங்கிறாங்க இந்த இந்த ஆக்ட்ல. இப்ப எப்படி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல பணத்தை ரெக்கவர் பண்றவங்களுக்கு பேரு ரெக்கவரி ஏஜென்ட்னு நம்ம கம்பெனியில சொல்லிடுவோம், ஒரு வக்கீல போட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி. பட் ஐபிசியில் என்ன சொல்றாங்க, இன்சால்வன்சி ரெக்கவரி ப்ரொஃபஷனல்ங்கிறாங்க, ஐஆர்பி அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இதுல மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் இவங்க. நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர்னு சொல்றேன், ஏன்னா நம்ம அதைத்தானே நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தீஸ் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அப்படி. நோ இன்னும் ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அதை விலாவரியா ஒரு தடவை பார்த்தோம், என்னன்னா நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்றும் இல்லை, ஒரு பவர் ஏஜென்ட் மாதிரி. அவர் என்னன்னா, அவர் அட்வான்ஸ் டைரக்டிவ்ல என்ன சொல்லியிருக்காரோ இவர் செய்வார். இந்த உடம்பு சரியில்லாதவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறது தான். பட் இதுல என்னன்னா, மேஜரான ஆள் ஒருத்தருக்குலாம் மைனரான ஆள் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம் இல்லைங்களா. ஸோ மேஜரான ஆள் எழுதிடுறாரு. இப்போ மைனரை பொறுத்த வரைக்கும் என்ன, இவர் கார்டியனா இருந்தா கார்டியனா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மைனர் பொறுத்த வரைக்கும் கார்டியனா he is the automatically a representative. ஸோ இந்த ரெப்ரசன்டேட்டிவை வந்து இது பண்ணலாம், இப்படி ரிவோக் பண்ணலாம். எப்பா எனக்கு இந்த ஆள் வேணாம், இவர் வேணும்னே நமக்கு டோசேஜ் ஜாஸ்தியா கொடுத்துடுறாரு, ஏதோ மைண்ட்ல வச்சுட்டு இருக்காரு, சீக்கிரம் ஆளை கிளப்பிடுறதா முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி he can feel, if he feels இந்த ஆள் வேணா எனக்கு வேற ஆளை போடுங்க, இவர் நைஸா ஸ்லோ பாய்சன் கொடுக்குறாரு, ஆளை கிளப்பி விட்டுருவாரு, நிறைய சொத்தை எடுத்தலான்னு பாக்குறாரு. So if he feels so, or if he is not convinced with the person who he himself has nominated, he can always change it. அது பேரு ரிவோகேஷன் அண்ட் ரீஅப்பாயின்மெண்ட். ரிவோக் பண்ணி திருப்பி வேற ஒரு ஆளை போடும். சரி, இப்ப ஒரு நாமினேட்டட் ரெப்ரசன்ட், அதாவது ஏஜென்ட் பாத்துக்கிறவர், அவருக்கு என்ன டியூட்டி இருக்கு, அதை ஒரு செக்குன்னு பாத்திர வேண்டியதுதான் 14 செக்ஷன் 14. இப்ப நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் எழுதி வச்சிருக்கணும், மிஸ்டர் எக்ஸ் தான் என்ன பார்த்து பாருங்க, என்ன இல்லாட்டி என்ன பண்றது, சரி பத்திரத்தில் எழுதணுமா, 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரா 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரான்னா, இந்த சட்டம் என்ன சொல்லுது, அதெல்லாம் தேவையில்லை, வெறும் பேப்பர் பிளெயின் பேப்பர்ல எழுதினா போதும், வெறும் பேப்பர்ல எழுதி வைங்க போதும், யாரு உங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து மைனரா இருக்கக்கூடாது. ஒரு மைனரை போய் நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா, ஏன்னா பிகாஸ் he cannot take decisions, he is not competent to contract. சப்போஸ் சர்ஜரி இருக்கு, ஒரு கையெழுத்து போடணும்னா மைனர் போய் கையெழுத்து போட முடியுமா, போட முடியாதே. So he cannot contract with the concerned doctor to take some decisions. So minor cannot be a nominated representative. அவர் மைனர் வந்து இருக்க முடியாது. அதுதான் இந்த விஷயம். சரி, யார நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவா ஜெனரலா போடுவாங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன். ஒன்றும் இல்லை சார், எல்லா வீட்லயும் அவங்க ரிலேட்டிவ் தான் பண்ணிப்பாங்க, இதுதான் உண்மை. சப்போஸ் ரிலேட்டிவ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஹையர் பண்ணுவாங்க கேர் கிவர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நிறைய இடத்துல வந்து இப்ப எப்படி, இப்ப நீங்க லேண்ட்லார்டு டெனன்ட் ஆக்டுக்கு வந்து இந்த புது லேண்ட்லார்டு ஆக்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, ஒரு இவரு பார்த்துப்பாரு அப்படிங்கிறாங்க, இந்த ஏஜென்ட், அவருக்கு பேர் கூட என்னமோ சொன்னாங்களே, அந்த பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி அவரே பார்த்துப்பாரு. ரிலேட்டிவாகவும் பார்த்துக்கலாம், இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் என்கேஜ் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ தே ஆர் கால்டு கேர் கிவர்ஸ்னு பேர் இந்த இதுல, கேர் கிவர். ஆர் நம்ம போர்டு கிட்ட சொல்லி, அப்பா எனக்கு யாருமே கிடையாது, நீங்களே யாரையாவது போட்டு பார்த்துக்கோங்க. இப்படி முதியோர் இல்லத்துல நம்ம சேர்த்துறோம், அவர் முதியவர்கள்ங்கிற காரணத்தெல்லாம் சேர்த்தோம். இப்போ மென்டலி டிசார்டர், மென்டல் இல்னஸா இருந்தா அவங்கள அந்த மாதிரி ஒரு அசோசியேஷனை சேர்த்தும் போது அந்த ஹெட் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ போர்டு ரெக்கக்னைஸ் பண்ணுச்சுன்னா அவங்க பார்த்துப்பாங்க. So this is all the simple thing of it. நம்ம சட்டத்துல படிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியா இருந்தனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சும்மா ஜென்ரலா கலோக்கியலா பேசும்போது நமக்கு இதுதானே இருக்க முடியும். ஸோ அதுதான் சட்டமா வருது. சரி, நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது வந்து இவர் இந்த மென்டல் இல்னஸ் இருக்கிறவர் வந்து
எவ்வளவு தூரம் அந்த கெப்பாசிட்டி இருக்கோ. அதாவது இதுல ஒண்ணே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், எப்ப இந்த நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது ஆக்ட் பண்ணுது. சரி, மென்டல் இல்னஸ் பர்சன் இருக்காரு, என்ன சப்ஸ்டான்ஷியல் டிசார்டர் ஆஃப் திங்கிங்கிறத நம்ம படிச்சோம். அதே சமயத்துல செக்ஷன் 4ல என்ன படிச்சோம், we cannot presume that he cannot even think, he is deemed to be a healthy person அப்படின்னு நம்ம படிச்சோம். சரி, if he is a healthy person னா nominated representative நீங்க அப்பாயிண்ட் பண்ணாருன்னீங்க, when he is able to think and take decision, nominated representative-க்கு வேலையே இல்லை. இவர் சும்மா வந்து இப்படி கையை பிடிச்சி காலை பிடிச்சி உட்கார வச்சு பண்ணிட்டு அதுதான் வேலை. பிகாஸ் இவரே இவருடைய மென்டல் கண்டிஷன்ல, ஹெல்த் கண்டிஷன்ல இவரே ஆன்சர் பண்ண முடியுது. பட் இந்த நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது எப்ப வேலை செய்யுது அப்படின்னா, when that person loses the capacity to think, அப்ப என்ஆர் உள்ள வந்துடுறாரு, நாமினேட்டட் உள்ள வந்து ஆக்ட் பண்ணுவார். இதுதான் விஷயம். ஸோ இது என்ன மென்டல் ஹெல்த் கேருக்கு மட்டும்தான். இவர் உடனே சொத்த கித்தெல்லாம் வித்து கித்த ரகலையெல்லாம் பண்ண முடியாது. தென் ஹி மஸ்ட் ஹேவ் டு அப்ரோச் தி கோர்ட், கெட் தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் அண்ட் தென் டு இட். ஸோ அதெல்லாம் அதர் லீகல் இஷ்யூஸ் எல்லாம் இவர் டீல் பண்ண முடியாது. உடம்பை பொறுத்து குணத்துக்காகவும் இதுக்காகவும் தான் பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இந்த டியூட்டிஸு, இந்த நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் டியூட்டிஸ் இருக்கு. என்னன்னா அவர் பார்த்துக்கணும், கரண்ட் விஷஸ், பாஸ்ட் விஷஸ் எல்லாத்தையுமே பார்த்து அவரோட டயக்னாஸ்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம். இவர் நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவோட இன்னொரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் அந்த உடம்பு சரியில்லாதவர் இருக்காரு, இவர் போய் டாக்டரோட இது பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வாங்குறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. இந்த இவர் என்ன மாதிரி இருக்காரு, இனிமே இப்படி இருப்பாரு, திங்க் பண்ணுவாரா, திங்க் பண்ண மாட்டாரா, எல்லாத்தையுமே அவங்க கேட்டு ரெக்கார்ட்ஸ், பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், ப்ரெசன்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வாங்கி இது பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான ஒரு அங்கத்துக்கு வந்து கபால்னு முடிவுக்கு போயிடும். என்னன்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் மென்டல் இல்னஸ். கிட்டத்தட்ட 11 செக்ஷன் சார். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 18 இருந்து 28 வரைக்கும் ரைட்ஸ் இருக்கு. 18 இருந்து 28 வரைக்கும் ரைட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, 18 நான் ஜஸ்ட் சொல்லிட்டு வந்துடுறேன். இதே நம்ம யூஸ்வலா எல்லாத்துக்குமே இருக்கிற ரைட் தான், இதுல ஒன்றும் பெருசா நம்ம இல்லை. பட் என்னென்னங்கிறது அந்தந்த சிச்சுவேஷன்ல உள்ள போய் பார்த்துருவோம். ரைட் டு ஆக்சஸ் மெடிக்கல் ஹெல்த் கேர், சாரி மென்டல் ஹெல்த் கேர். ரைட் டு ஆக்சஸ் மென்டல் ஹெல்த் கேர், அதாவது மென்டல் ஹெல்த் கேர் இவர் போய் ஆக்சஸ் பண்ணலாம். ஏடிஎம் கார்டுக்கு ஆக்சஸ் பண்ணலாம், ஏடிஎம் மிஷின்ல போய் யார் வேணாலும் பண்ணலாம். அது மாதிரி இவரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ என்னவா இருந்தாலும் ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவருக்கு ஆக்சஸ் எப்ப வேணாலும் பண்ணக்கூடிய உரிமை இருக்கிறது. எங்க? கவர்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பிரைவேட். அங்க உள்ள விட மாட்டேன், இங்க உள்ள விட யாரும் சொல்ல முடியாது. சப்போஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருந்ததுன்னா அவங்க 2 விதமான யூனிட்டும் தயார் பண்ணி வைக்கிறாங்க, இன் பேஷண்ட், அவுட் பேஷண்ட், 2 இதுலயுமே. இன்னொன்னுல கூட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, the government is making accommodation for halfway homes அப்படிங்கிறாங்க, sheltered homes அப்படிங்கிறாங்க, accommodation, supported mental illness and home based rehabilitationங்கிறாங்க. இது ஒரு 4 கான்செப்ட். ஒண்ணு இல்ல சார், halfway homes அப்படின்னா என்ன அப்படிங்கிற சொல்றாங்க. halfway homesனா என்னன்னா, பாதி வழி வரைக்கும் வீடு அப்படிதானே வருது, halfway homes. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தரை ட்ரீட் பண்றாங்க, ரைட், இவரை வீட்டுல பூரணமா விட்டுறலாமா அப்படின்னா, இல்ல பூரணமா விட வேண்டாம். வீட்டுல நம்ம ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருக்கும், இவர் வீட்டு செட்டப் போறதுக்குள்ள இவரை வேற விதமா ட்ரீட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போவோம், கொஞ்சம் வேற விதமா பிராக்டிக்கலா நம்ம இன்னொரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டு, தென் அவர் எப்படி இருக்காரு, அந்த சூழ்நிலையில எப்படி மாறி இருக்காரு அப்படின்னு பார்த்து தென் we will bring him out. இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும்? ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே நேரா வீட்டுக்கு போற முடியுமா? இப்ப வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் பயப்படுவாரு. அப்ப என்ன பண்ணலாம்? இவரை ஒரு அட்மாஸ்பியர்ல வச்சு, எஸ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், டாக்டரேட் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு ட்ரீட்மெண்ட். பட் எப்படி அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு, தட் இஸ் halfway homes. ஷெல்டர்ட் அகாமடேஷன்ஸ் கவர்மெண்டே ஒன்று ஏற்பாடு பண்ணி தருது, ஆர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்.
இது எல்லாமே இந்த மென்டல் இல்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான இடத்தை ஆக்சஸ் பண்ணக்கூடிய பூரண உரிமை உள்ளது. அதான் பர்மனெண்ட். சைல்டா இருந்தாலும் சரி, ஓல்டேஜா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதான் பர்மனெண்ட். சரி, இன்னொரு ரைட் பாருங்க சார். இதுல ஒரு கொஸ்டின் வரலாம் சார் எக்ஸாம்பிள். அதாவது வாட் ஆர் ஆல் த ரைட்ஸ் அப்படிங்கிறது நான் 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். வாட் ஆர் ஆல் த ரைட்ஸ்னு கேட்டா 10 ரைட்டை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அதாவது ரைட் டு ஆக்சஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், டு ரைட் டு கம்யூனிட்டி லிவிங். நான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து மென்டல் டிசார்டர் ஆயிட்டாருன்னா உடனே கொண்டு போய் அவரை வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிட்டு ரகலையெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த கம்யூனிட்டியில அங்க அபார்ட்மெண்ட் இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டினா அங்க இருக்கலாம், இந்த சொசைட்டிக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த ரைட் அவருக்கு இருக்கு. நீங்க உடனே அவரை வந்து அபேண்டன் பண்ணி அவரை தனியா ட்ரீட் பண்ணி ஓரத்தில் விட்டு ரகலைகளை ஒன்றும் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் த ரைட் திஸ் ஆக்ட் ஹேஸ் பர்டிகுலர்லி ரெகக்னைஸ்ட். அனதர் ரைட் என்னன்னா, நாட் டு ட்ரீட் ஹிம் க்ரூயலி. இல்லையா? அவர் என்ன மிருகமா? மிருகத்தையே க்ரூயலா ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு லா வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் க்ரூயல் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட்ஸ். டீக்ரேட் பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? லீகல் லாங்குவேஜில் நம்ம படிச்சோம்னா, ஒரு லீகல் லாங்குவேஜ்ல நம்ம படிச்சோம்னா சட்டப்பூர்வமான வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்றது பாருங்க. வித் டிக்னிட்டி. must have to treat him with dignity. He has a right to live with dignity. அடுத்த லீகல் வேர்ட் என்ன? give him hygiene environment. அடுத்த லீகல் வார்த்தை என்ன சொல்லுவீங்க? adequate sanitary conditions இருக்கா? கரெக்டா? சோ நல்லா இருக்கணும்னு சொன்னா நம்ம சாதாரண வார்த்தைகள். பட் lawful words meaning with meaning as proclaimed by law என்னன்னு பார்த்தோம்னா சில வார்த்தைகள் வித் டிக்னிட்டி, ஹைஜீன் என்விரான்மெண்ட், சானிட்டரி கண்டிஷன்ஸ், ஃபெசிலிட்டி ஃபார் லீஷர் ஃப்ரீயா போயிட்டு வரும், ஃபெசிலிட்டி ஃபார் எஜுகேஷன், ரெக்ரியேஷன், பிராக்டிஸ், ரைட் ஃபார் பிரைவசி, he is having a right for proper clothing, not to be compulsorily torn shirt, மொட்டை அடிக்காத. These are all the specific words we must have to use at the time of examination. யூனிவர்சிட்டியில் எழுதுற மாதிரி எழுதிட்டோம்னா ஏமாந்து போ. He must be treated well. He must be given proper care. He must be taken care of politely. அப்படி எழுதக்கூடாது. எழுத வேண்டிய வார்த்தைகள் என்ன? dignity, hygienity, right to education, recreation, clothing, community living, not to be torn shirt, not to be ரொம்ப முக்கியம் physically, verbally, emotionally, sexually not to be abused. இல்லையா? இந்த வார்த்தைகள் தான் நம்ம சொல்லுவோம். So you must not be physically, verbally, emotionally or sexually abused. இந்த வார்த்தை. சரி, அடுத்த ரைட் என்ன? ரைட் ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன். அவரை நம்ம தள்ளி வைக்க கூடாது. he must be equal. எப்படி? இதுல என்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம்? கரெக்ட். டு பி ட்ரீட்டட் as with equal with other person. கரெக்ட். என்ன மாதிரி இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது? அப்பதான் நம்ம வார்த்தைகள் வருது பாருங்க. கான்ஸ்டிடியூஷனை பிடிச்சி இழுத்துட்டு வந்தலாம் நம்ம. நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் ஜெண்டர், கல்ச்சர் ஆர் கிளாஸ் பிலீவ்ஸ். அடுத்தது ஈக்குவாலிட்டியில வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்போ இருக்கு, எதுக்குப்ப அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி சைல்டு லெஸ் தேன் 3 years மதரை விட்டு செப்பரேட் பண்ணக்கூடாது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் டு பி ப்ரொவைடட். இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கேனாட் சே தட் அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் செக்ஷன் 22 ரைட் டு இன்ஃபர்மேஷன். எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் அவர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரைட் இருக்கு. இவர்தானே இவருக்கு என்னப்பா தெரிஞ்ச என்னப்பா பண்ண போறாரு அப்படி சொல்லக்கூடாது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ரைட் டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி செக்ஷன் 23. அதாவது ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டாக்டர்ஸ் மஸ்ட் கீப் திங்ஸ் கான்ஃபிடென்ஷியலி. அவர் சொல்லக்கூடாது நான் தான் இவருக்கு ட்ரீட் பண்ணப்பா அப்படின்னாலும் போய் சும்மா தம்பட்ட அடிக்க கூடாது. he must be treated confidentially. வெளியில் தெரியல, எனக்கு பிரச்சனை இருந்தா எதுக்கு ஊருக்கு தெரியணும் இல்லைங்களா?
Now, and another factor, see, right to confidentiality includes certain type of rights from not sharing it to the public. But அதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா an information can be shared to the public for public safety and security. இவர் வெளியில விட்டா போச்சு, கண்ணாப்பனான்னு இது பண்ணுவார். இவருக்கு வந்து அந்த பிரச்சனையினால அவருக்கு வந்து 10 கால் பலம் வந்துடுது, எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவார். ஸோ இன் தட் கேஸ் ஹி கேனாட் பிகம் ரஃப், இல்லையா? அந்த மாதிரி சமயத்துல காஷன் பண்றது, தட் இஸ் பாசிபிள். நோ, அவரை பற்றிய போட்டோஸ் மீடியால சொல்றது இதெல்லாம் கூட, அதாவது அவருடைய கன்சென்ட் இருந்தா மட்டுமே தான் அதை பண்ண முடியும். டிஜிட்டலாவோ எலக்ட்ரானிக்கலி மீடியா வைஸ் பேப்பர் பிரிண்ட் எதுவுமே அவருக்கு இது பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. Then another right என்ன, he is having entire right to access his own medical record. அதை ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. he is entitled. சரி, சப்போஸ் தரலன்னா நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் கேட்டா இவருக்கு கொடுத்து தான் அதுவும் பண்ணியாகும், இல்லைன்னா பண்ண முடியாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரைட்ஸ் தட் வி மே ஹேவ் டு see. அண்ட் அகெயின் இன்னொரு ரைட் என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 26 வந்து ரைட் டு பர்சனல் கான்டாக்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு ரைட் சொல்றாங்க. ரைட் டு பர்சனல் கான்டாக்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது என்ன, ஹி ஹாஸ் என்டையர் ரைட் டு மேக் கால்ஸ், ரிசீவ் இமெயில்ஸ். வேணும்னா எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் கால்ஸ் மட்டும், எனக்கு இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருந்து எனக்கு கால்ஸே வர வேணாம், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது இந்த ஆளுகள்லாம் ஃபோன் பண்ணா, ஹி கேன் அவாய்ட் இட். இந்த ஒரு பர்டிகுலர் இமெயில் மட்டும் தான் நான் பார்ப்பேன், மற்ற இதையும் பார்க்க மாட்டேன்னா இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ். ஸோ அந்த மாதிரி. பட் சர்டன் பர்சன்ஸ் நான் பார்க்க மாட்டேன், சில பேர் நான் பார்க்க மாட்டேன்னு அவர் சொல்லலாம். ஆனா சில பேர் கேன் டைரக்ட்லி ஹேவ் ஆக்சஸ். ஜட்ஜு, மெம்பர் ஆஃப் தி போர்டு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லாயர், நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ், இவங்கெல்லாம் வந்து தே ஹேவ் ஆக்சஸ் டு மீட். Now, right to legal aid. இல்லையா? So, he is entitled for legal aid. Then, he is also having a final right. பாருங்க, என்னன்னா ஃபைனல் ரைட்னா அந்த மாதிரி ரைட் இல்லை சார், ஃபைனல் ரைட்ஸ் நினைச்சுக்காதீங்க. ஃபைனல் செக்ஷன் ஆன் ரைட்ஸ், அதாவது என்னன்னா செக்ஷன் 28, ரைட் டு மேக் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் டெஃபிஷியன்சிஸ். இந்த டாக்டர் என்ன சரியா ட்ரீட் பண்ணல, இந்த மாதிரி எல்லாம் என்ன ரொம்ப குரூயலா இது பண்ணாரு அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ரைட்டும் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரைட்ஸ் டு given to the person with mental illness. Then what he can do, கம்ப்ளைண்ட் பண்ண யார்கிட்ட உள்ள மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து இது பண்ணலன்னு சொல்லி போர்டுக்கு கொடுக்கலாம், ஸ்டேட் அத்தாரிட்டிக்கு கொடுக்கலாம். he can write to anyone, so that he can do. Now அடுத்தது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ப்ரொமோஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் இஸ் ப்ரொமோட்டிங் இட். ஒரே ஒரு இது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் அவர் இது இம்ப்ளிமெண்டேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க சார். இம்ப்ளிமெண்டேஷன் அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. அதாவது யாருன்னா சென்ட்ரல் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி ஒன்று, ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி 2, மெடிக்கல். சரிங்களா? இது மட்டும்தான். அடுத்தது ஒரு பாயிண்ட்டை பார்த்துடலாம், முடிச்சோம். மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது 65 to 72 மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதுல என்ன அப்படின்னா, சிம்பிளா சொன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ், கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை டீல் பண்றது தான் இந்த மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன உங்களுக்கு இருக்கணும், ஒன்றும் இல்லை சார், ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி லைசன்ஸ் வாங்கி நடத்தணும், அவ்வளவுதான் ஃபைன். ஸோ வித்தவுட் லைசன்ஸ் அவங்க நடத்தக்கூடாது. ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது, கரெக்டா? இதே தான். அதாவது ஒரு பிஜி நடத்தணும்னா அதே மாதிரி தான். பட் இது வந்து மெடிக்கல் இதில் மெடிக்கல் லைன்ல நம்ம திங்க் பண்ணி சொல்றோம். ஸோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஆடிட் இருக்குது, இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. சரி, அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலன்னா மேலதிகாரியா ஹைகோர்ட் அங்கே அப்பீலுக்கு போகலாம். இதெல்லாம் தான் நம்ம இதில் டீல் பண்ணக்கூடியது. சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருவாங்க, எஸ் யூ ஆர் என்டைட்டில். அப்போ சர்டிஃபிகேட் எத்தனை நாள் வேலிடு? 1 வருஷம் வேலிடு.
அதுதான் இந்த செக்ஷன். நவ் அதாவது என்ன பாயிண்ட் வெரி வெரி சிம்பிளுங்க. மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சு நடத்தணும் அப்படின்னு ஒருத்தர் பண்ணணும்னா then it should be registered. இது can only be done after due registration. அவங்க என்ன பண்ணணும், மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸும் சர்வீசஸும் கட்டாயம் ப்ரொவைட் பண்ணணும். ஆல் தீஸ் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு மஸ்ட் பி டீசென்ட்லி குவாலிஃபைடு பீப்புளா இருக்கணும். 4வது, they must have to maintain records and report to the authorities. எல்லாம் அந்த ஹெல்த் கேர் அத்தாரிட்டிஸ்க்கு இவங்க ஸ்டேட் அத்தாரிட்டி சென்ட்ரல் அத்தாரிட்டிக்கும் பீரியாடிக்கலா இவங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இது. ஒண்ணு என்னன்னா, இதுல அப்ளிகேஷன் போட்டா 10 நாள்ல சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இது சப்போஸ் இந்த லைசன்ஸ் வந்து 12 மாசம் வேலிடு, அப்புறம் எவ்ரி இயர் இட் ஷுட் பி ரினியூ. இதெல்லாம் நமக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல நம்ம திங்க் பண்ணி இது பண்ணிக்கிறது. மேபி ஃபார் ஷார்ட் கொஸ்டின்ஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஆனா அடுத்தது பாருங்க, இதுக்கு அப்பீல் என்னன்னா ஹைகோர்ட் தான் அப்பீல். Who is the appellate authority? High Court is the appellate authority. Section 69. 30 நாள் டைம் சார். சப்போஸ் ஆஸ் யூஷுவல் டிலே ஆயிடுது அப்படின்னா செக்ஷன் 5 போட்டு கண்டோனேஷன் டிலே பிரச்சனை இது பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் வி மே ஹாவ் டு கீப் இன் மைண்ட் இன் so far as dealing with Mental Health Care Act 2017. Now இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அட்மிஷன்ஸ் கேன் பி பை ஹிம்செல்ஃப், அதாவது இண்டிபெண்டன்ட் அட்மிஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க சார். அவரே போய் வாலண்டரின்னு சொல்லுவோம் நம்ம, பட் ஆனா இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சுங்களா? வாலண்டரி அட்மிஷன் ஆர் இன்வாலண்டரின்னா என்ன, அது என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. வாலண்டரியா போய் அவரே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்னா இண்டிபெண்டன்ட் அட்மிஷன். சரி, இவர் போக முடியல, இவரை கூட்டிட்டு போறாங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க, இன்வாலண்டரி. ஏன்னா இவரா போல, வாலண்டரி இன்வாலண்டரி ஆர் சப்போர்ட்டிவ் அட்மிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வேர்டு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இண்டிபெண்டன்ட் அட்மிஷன், சப்போர்ட்டிவ் அட்மிஷன், சம்படி சப்போர்ட்டிங். இதுதான் இந்த வார்த்தை. இந்த அட்மிஷன் வந்து செக்ஷன் 80ல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு 10 செக்ஷன் போகுது. ஸோ இந்த இதுவும் சேம் தான். ஸோ டாக்டர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும், அட்மிஷன் வந்து 30 நாள் வரைக்கும் போட்டுக்கலாம், அதுக்கு மேலே இல்லாட்டி மெடிக்கல் போர்டுக்கு போகணும், இந்த மாதிரி சில ரூல்ஸை தான் அவங்க சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அடல்ட்டாக இருந்தால் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, மைனராக இருந்தால் கார்டியனை வச்சு ஃபாலோ பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறாங்க என்னன்னா செக்ஷன் 94, அதாவது எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அதாவது டக்குன்னு அவர் டாக்டருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, உடனே அவரை சப்போஸ் போயிட்டு இருக்க வழியில ட்ரெயின்ல போயிட்டு இருக்காருன்னா இமீடியட் அவர் என்ன நினைக்கிறாரோ ட்ரீட்மெண்ட்ஸ் அவர் கொடுத்து எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அட்மிட் பண்ணி 72 மணி நேரம் வரைக்கும் இவரே எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் போர்டு சொல்லி இவர் என்னென்ன பண்ணணும், கெட்டிங் ஹாஸ்பிட்டலைஸ்ங்கிற வரைக்கும் இவர் ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஒன்னே ஒன்று முக்கியமா என்னன்னா ப்ரொஹிபிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். வி ஆர் கமிங் டு தி ஃபைனல் எண்ட் ஆஃப் தி செஷன். எப்படின்னா ப்ரொஹிபிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் சார் இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட்லயே. அதாவது என்னன்னா இசிடி தெரப்பின்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. இதாவது கசாமுசான், அதாவது ஷாக் அடிக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது சார். இதுதான் அதோடைய இது. அதாவது இந்த எலக்ட்ரோ கன்வல்சிவ் ட்ரீட்மெண்ட்ங்கிறது எப்போ கொடுப்பாங்கன்னா ஒரு பாடி ஜெர்க்கு, கண்ட்ரோலே பண்ண முடியாத பாடி ஜெர்க்ல இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த எலக்ட்ரிக் ஷாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து அது மாதிரி கொடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த ஆக்ட் இதை பார் பண்ணுது. சப்போஸ் இப்ப கொஸ்டின் இஸ் ஆஸ்க்டு இந்த மாதிரி பண்ணலாமா, டான்சர் ஹெட் பண்ணலாமா அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஏர்வாடி கேஸ்ல அதெல்லாம் பண்ணாங்க, செயினிங் ஆஃப் பேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஆக்டினுடைய ஃபோக்கஸே வந்து அதெல்லாம் எடுக்கிறது தான். அதே மாதிரி இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு பண்றது அதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டெரிலைசேஷன் அதை பண்றது, செயினிங் பண்றது, இதெல்லாம் மென் ஆர் உமன் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதைத்தான் சொல்லுது. தென் நெக்ஸ்ட் லிம்பிள் என்ன சொல்லிடுறாங்க, போலீஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஹேவ் தேர் ஓன் டியூட்டி. இப்போ போலீஸ் வந்து என்னன்னா, இப்போ சப்போஸ் ரோட்ல அப்படியே போறாருன்னா போலீஸ் கேன் டேக் ஹிம் இன் கஸ்டடி. ஒரு சித்தஸ்வாதீனம் இல்லாத நடந்து போயிட்டு இருக்காரு, கசாமுசான்னு ஓடுறாருன்னா தென் போலீஸ் கேன் ஸ்நாச் ஹிம், டேக் ஹிம், ப்ரொடியூஸ் ஹிம் டு தி பப்ளிக் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்
report to the magistrate so that he will be given appropriate care. அந்த அளவுக்கு இந்த இதுல வந்து ஃபெசிலிட்டி தட் இஸ் கொடுத்துருக்கு இந்த ஆக்ட்ல. ஸோ அவரை வந்து ஆனா என்ன, தி போலீஸ் ஆஃபீஸர் கேனாட் புட் ஹிம் இன் லாக்அப். அவர் வந்து மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல கொண்டு போய் விடணும். ஸோ அதை இதையும் நம்ம பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் தி திங். நவ் இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சார், பிரிசனர்ஸ் வித் இல்னஸ். சுப்ரீம் கோர்ட்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, பீரியாடிக்கலா அவங்களெல்லாம் செக் பண்ணுங்க, அவங்கள செக் பண்ணி யாருக்கெல்லாம் சரியா இல்லையோ வார்டுக்கு அனுப்பிச்சு அவங்களோட மென்டல் ஹெல்த் ரெக்குவயர்மெண்ட்டை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கஸ்டோடியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பெக்கர் ஹோம்ஸு, ஆர்ஃபன்ஸு, உமன் ப்ரொடெக்ஷன் ஹோம்ஸு, அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த செக்ஷன் 104 பர்சன்ஸ் இன் கஸ்டோடியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பேர். இதுல என்ன ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னா, பீனல் ப்ரொவிஷன் என்னன்னா, இந்த மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதாவது இஃப் இட் இஸ் ரன் வித்தவுட் எனி ரெஜிஸ்ட்ரேஷன் தென் இட் இஸ் பனிஷபிள். பனிஷபிள் மீன்ஸ் 5,000 to 50,000 வரைக்கும் போகலாம். சப்சீக்வெண்ட் மிஸ்டேக்ஸாக இருந்ததுன்னா 2 லட்சத்துல 5 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடலாம். ஸோ திஸ் இஸ் தி திங். ஒன் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்வாடி கேஸ்னு ஒரு இது இருந்தது சார். அது வந்து 2 இம்பார்ட்டன்ட் கேஸ் உங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன் சார். அதாவது டெத் ஆஃப் 25 chained inmates, death of 25 chained inmates in asylum fire in Tamil Nadu versus Union of India 2002-3 SEC 2002-3 SEC page 31. 2002-3 SEC page 31. அது ஒன்றும் இல்லை, மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லைசன்ஸ் வாங்கி அந்த இதை வச்சு ப்ராப்பராக தான் நடத்த முடியும். அண்ட் யூ கேனாட் செயின் தோஸ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு 2007 15 SCC 2007 15 SCC page 18. அதாவது ஜெயிலே பல வருஷம் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்க வைக்காதீங்க. தி சுப்ரீம் கோர்ட் சைடு என்னப்பா 30-40 வருஷமெல்லாம் அவர் வந்து ஜெயிலில் இருந்தால் என்னத்துக்காருது மென்டல் இல்னஸோட. ஸோ அவங்களெல்லாம் வந்து யூ கிவ் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு, டேக் கேர் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்றது தான் இந்த 2007 15 SCC page 18. 2007 15 SCC page 18. அதாவது அது கேப்ஷனே பார்த்தீங்கன்னா 38 years in jail. 38 years in jail without trial. Published by Hindustan Times. அவர் ஒரு நியூஸ் போடுறார், அதை எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, என்ன ரொம்ப இந்த மாதிரியான விஷயமெல்லாம் ரொம்ப கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி the order was passed. So these are all the things that we may have to take care of so far as this act is concerned. But இதுல என்னன்னா, உங்களுக்கு ஒரு சப்போஸ் ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ சம் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏபிபி எக்ஸாம்ல 2007ல. என்ன அப்படின்னா, procedures to be followed by judicial magistrate. Enumerate the procedure to be followed by the judicial magistrate on protection of mentally ill person under the Mental Health Act 1987. சரிங்களா? இதுல கூட நம்ம பார்த்தோம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னுடைய பங்கு என்ன, அதாவது போலீஸ் ஆஃபீஸர் கொண்டு வந்தா என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரம் முன்னாடி. இதையே தான் பழைய இதுலயும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பழசுல வந்து செக்ஷன் 23-24 அப்படிங்கிற செக்ஷனை நம்ம எழுதணும். இதுல வந்து செக்ஷன் 100 to 105 பாருங்க. For the same question, under the new act, we may have to see chapter number 13 for the same question. 100 to 105 magistrate, his duties in sending the persons to the concerned establishments. அடுத்தது பாத்தீங்கன்னா, analyze the powers and duties of a police officer
in respect of mentally ill person under the Mental Health Act 1987. அதே தான். இது இப்போ நான் வருஷத்தை மாற்றி தான் நம்ம இப்போ படிச்சிருக்கோம். என்னன்னா அனலைஸ் த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ். பார்த்தோமே என்னென்ன அவருக்கு பவர் இருக்கு. இப்போ வெளியில சுற்றிக்கிட்டு இருந்தால் பிடிச்சிட்டு போயிடலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அவர் கொண்டு போய் சேர்த்தலாம். மேஜிஸ்ட்ரேட்டை ரிப்போர்ட் பண்ணலாம். மேஜிஸ்ட்ரேட்டை ரிப்போர்ட் பண்ண உடனே அவர் கரெக்டான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அவர் அனுப்பிச்சு வைக்கலாம். பட் என்ன லாக்கப்ல போடக்கூடாது இவர். ஸோ திஸ் இஸ் தி திங் தட் வி மே ஹேவ் டு அட்ரஸ். இது வந்து ஏபிபி எக்ஸாம் 2011 கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. பட் அதுல என்ன பழைய செக்ஷன்ல கேட்டிருந்தாங்கன்னா என்ன செக்ஷன் 23லயே வந்துடும் உங்களுக்கு. அதுவும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல இருந்து ரொம்ப வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் தான். இப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரைட்ஸ் பத்தி கேட்கலாம். ஏன்னா தட் இஸ் தி அடிஷன் மேட் நோ. ஒண்ணு லைசன்சிங் மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை பத்தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. ஏன்னா நம்ம பழைய 2 கொஸ்டின்ஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பத்தி மேஜிஸ்ட்ரேட்ஸ் பத்தியும் தான் வந்திருக்குது. இப்ப என்ன மாதிரி கேட்கலாம்னா அட்வான்ஸ் டைரக்டிவ் பத்தி கேட்கலாம். நாமினேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ் பத்தி கேட்கலாம். இப்படி கேட்கலாம். இல்லைன்னா அட்மிஷன்ஸ் பத்தி கேட்கலாம். ட்ரீட்மெண்ட் அட்மிஷன்ஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொன்ன, அதாவது சப்போர்ட்டிவ் இன்வாலண்டரி இண்டிபெண்டன்ட் சப்போர்ட்டிவ் அட்மிஷன் இதை கேட்கலாம். மென்டல் ஹெல்த் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணணும்னா என்னென்ன தேவை, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை, இல்லைன்னா சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், சர்டிஃபிகேட் எல்லாம் பண்ண முடியாது அப்படி கேட்கலாம். ரெண்டாவது அவருக்கு என்ன அப்பீல் இருக்கு, சப்போஸ் தரல என்னென்ன டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறாங்க. இவர் போட்டு அப்ளிகேஷன் போட்டு கிடைக்கவில்லை அப்படின்னா தென் இட் இஸ் எ டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன். இவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த மாதிரி பாவிக்கப்படும். அந்த மாதிரி பாவிக்கப்பட்டு அப்படி அதுல ஏதாவது இவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அப்பீல் பண்ணலாம். இது செக்ஷன் 65 இருந்து 72 வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி திங் தட் வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப். ஸோ வித் திஸ் ஐ விஷ் டு, ஏன்னா 2 தான் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஏபிபி எக்ஸாம்ல இருந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல வந்திருக்கு. இதான் சொன்னேன், ரைட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டல் இல்னஸ்ன்றது மென்டல் ஹெல்த் ஆக்ட் 2017 அப்படின்னு கேட்பாங்க.